இல்லை விஜய் ஸ்டாலின் சொல்கிறத அப்படியே காப்பி அடித்து சொல்கிறது மாதிரியோ எடப்பாடி ஒன்றும் டம்மியாக இல்லை. பாஜகவை தான் 27 சீட்டுக்கு அவர் டம்மி பண்ணி விட்டுட்டு போயிட்டார். நீங்க தொலைக்காட்சி பெட்டியில வாக்களிச்சா விசிலுக்கு வாக்களிச்ச மாதிரி அப்படின்னு சொல்றாரு. விசிலுக்கு வாக்களிச்சா தொலைக்காட்சி பெட்டியில் வாக்களிக்கிறது மாதிரின்னு மற்ற தொகுதியில் இவனு வாக்களிச்சிடக்கூடாது. கடைசி நேரத்தில் இது சொல்றாரு. அப்பவே சொன்னா இன்னும் 10 பேரை தூக்கிடுவாரோங்கிற அச்சத்தில் அப்போ சொல்லியிருக்க மாட்டார். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரம்யா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறோம்மா. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சார். இப்போ பரப்புரை எல்லா கட்சிகளும் பண்ணியிருந்தாங்க. அதில் விமர்சனங்களும் உண்டு. இப்போ திமுக அதிமுக விமர்சனம் பண்ணுச்சு, அதிமுக திமுக விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனங்களை தாண்டி மக்களிடம் பரப்புரை கரெக்டாக போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்களுடைய பரப்புரை திமுக அணி பரப்புரை தான் பெருசாச்சு. ஸ்டாலின் மத்திய அரசை எதிர்த்து பிரதமரை எதிர்த்து வெற்றி மேல் வெற்றி பெற்று 3வது முறை பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை எதிர்த்து ஸ்டாலின் இருக்கிறதால ஸ்டாலினுக்கு ஸ்டேச்சர் இந்திய அளவில் பெருசாக உயர்ந்துட்டு. இந்த ஸ்டேச்சரில் எம்ஜிஆர் இருந்ததில்லை, ஜெயலலிதா இருந்ததில்லை. விஜய் தூக்கி பிடிக்கக்கூடிய எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஸ்டாலினுக்கு இந்த ஸ்டேச்சரில் இருந்ததில்லை. இது உண்மை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். விஜய் தூக்கி பிடிச்சி களத்துக்கு வரக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி ரெட்டைலை வாக்க கபலீகரம் பண்ணணும்னு ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறத சொல்லி அப்போ தான் அதிமுக ஓட்டு போடுவான்னு ஒரு திட்டத்தோட ஒரு உள்நோக்கத்தோட விஜய் வரக்கூடிய இதில் அவர் தூக்கி பிடிக்கக்கூடிய எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஸ்டாலினுக்கு இந்த உயரத்தில் இருந்ததில்லை. பிரதமரை எதிர்த்து ஒரு மசோதாவை தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தியில் இல்லை. ஸோ ஸ்டாலின் அந்த உயரத்தில் இருக்கிறாரு. அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ஆதரவாக, அந்த இஷ்யூக்கு ஆதரவாக ராகுல் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணியிருக்காரு, தேஜஸ்வி யாதவ் பண்ணியிருக்கிறாரு. தென் அந்த அணிக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பிரமாதமாக இருக்குது. கனிமணி பெண் தலைவராட்டு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. பிரேமலதா விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதியை முன்னெடுத்து பிரமாதமாக பண்ணுறாரு. திருமாவளவனுக்கு பரையர் சமூக இது எவ்வளவுக்குள்ள ஆர்ப்பரிக்கிறாங்க. திருமாவளவனும் பிரேமலதா அம்மையாரும் சேர்ந்து நிற்கக்கூடிய இடத்துல தெலுங்கு நாயுடு மக்களும் பரையர் சமூக மக்களும் ஒன்றிணைஞ்சு ஓட்டு போடுவாங்கங்கிறத காட்டக்கூடிய அளவுக்கு எவ்வளவுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி அந்த இடத்துக்குள்ள இருக்குது. ஸோ இந்த அணி கமலஹாசன் கொங்கு மண்டலத்தில் கமலஹாசனுக்கு ஒரு செல்வாக்கு வாக்கு பலத்தை காட்டினாங்கனால செந்தில் பாலாஜி அவரை கொங்கு மண்டலத்துக்கு கொண்டு போய் அங்கே பெரிய ஒரு கூட்டத்தை கொங்கு மண்டலத்தில் கமலஹாசன் காட்டுறாரு. அப்போ பிரச்சாரம்ங்கிறது ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி 3 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சாரத்தில் பெருசாக இருக்கிறாங்க. அடுத்து காங்கிரஸ் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே வந்திருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவர், பரையர் சமூக மக்களில் ஒரு வெற்றி வீரராக பரையர் சமூகத்தை முன்னிறுத்தி களமாடி கொண்டு இருக்கிறவர். தேமுதிக எடப்பாடிக்கு பல இடங்களில் டெபாசிட் கிடைக்க 24 காரணமாக இருந்தவங்க விஜயகாந்த் இமேஜில் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. கமலஹாசன் இப்படி பிரச்சார இதில் திமுக அணி ஒரு ஸ்வீப் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த தலைவர்கள், மக்களை நிரூபித்த தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அடுத்து எடப்பாடி பழனிசாமி, அவர் தெளிவாக நிற்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு லீடர் தான், விழல்ல. அவர் எடப்பாடியில் தான் நிற்கிறார். தம்பி கிருஷ்ணர் கே சாமி சொன்னது மாதிரி எடப்பாடியில் தான் நிற்கிறாரு. அது எடப்பாடி வன்னியர்கள் அதிகம் உள்ள தொகுதியில் அவர் நிற்கிறாரு. தான் ஒரு லீடராக அனுப்புங்கிறத நிற்கிறாரு. பாஜகவுக்கு அவர் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்துருக்கிறாரு. எடப்பாடி கட்சி 2 ஜாதி கட்சியாக போயிட்டு வெள்ளாள கொன்ற வன்னியர் தவிர மற்றவங்க போட்டு போடல லாபம் இல்லைன்னு நான் தெளிவாக சொல்லக்கூடிய நான் தான் பாஜகவை டப்பா சீட்டு 28 சீட்டில் மடக்கிட்டாரு. ஸ்டாலின் சொல்கிறது மாதிரியோ இல்லை விஜய் ஸ்டாலின் சொல்கிறத அப்படியே காப்பி அடித்து சொல்கிறது மாதிரியோ எடப்பாடி ஒன்றும் டம்மியாக இல்லை. பாஜகவை தான் 27 சீட்டுக்கு அவர் டம்மி பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. இல்லை, விஜய் என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பயத்தினால தான் எங்களுடைய வேட்பாளரை அங்கே பின்வாங்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அது விஜய் கருத்து நியாயம்தான். வேட்பாளரை கூட ஒன்னால காப்பாற்ற முடியல. 234 அதுக்கு எடப்பாடியோட வேலை தான் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா எடப்பாடிக்கு வேலை தான். நான் தான் அதை சொல்லிட்டு இருந்தேன். கடைசி நேரத்தில் இது சொல்றாரு. அப்பவே சொன்னா இன்னும் 10 பேரை தூக்கிடுவாரோங்கிற அச்சத்தில் அப்போ சொல்லியிருக்க மாட்டாரு. சீமான் தான் 214 தொகுதியிலும் நிற்கிறாரு. விஜயால 233 தான் நிற்க முடியுதுங்கிறது 100% உண்மை. இன்னும் விஜய்க்கு பல வேட்பாளர்களை காசு கொடுத்து ஒர்க் பண்ணாத, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால ரெட்டலை வாக்கு பாதிக்குதுன்னு ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதை தேர்தல் முடிஞ்ச முறை விஜய் சொல்வார். இது தேர்தல் நெருங்கின நாளில் சொல்லியிருக்கிறாரா? இதை எவ்வளோ நாள் என்னைக்கோ நடந்த விஷயத்த இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரா? மோசடித்தனமா? இனிமே 50-60க்கு மேலே வேட்பாளர்களை கொங்கு பெல்ட்லையும் வன்னியர் பெல்ட்லையும் ஆஃப் பண்ணுறாங்க.
ஆஃப் பண்ணுறதை வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சொல்லுவார். இப்போ அதுக்கு மாற்றாக சுயேட்சையாக ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, அவர் தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் நிற்கிறாரு, அவருக்கு வந்து வாக்களிங்க, நீங்கள் தொலைக்காட்சி பெட்டியில் வாக்களித்தா விசிலுக்கு வாக்களித்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அது சரியான ஒரு முடிவு தான். விசிலுக்கு வாக்களித்தா தொலைக்காட்சி பெட்டியில் வாக்களிக்கிறது மாதிரின்னு மற்ற தொகுதியில் இவனு வாக்களிச்சிடக்கூடாது. மற்ற தொகுதியிலேயே அந்த சின்னம் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக தொலைக்காட்சி சின்னம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் பேசுகிற போது வந்து ஸ்டாலின் தான் வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சியில் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பரப்புரை மேற்கொள்கிறாங்கன்னு சொன்னீங்க. டீலிமிட்டேஷன் பற்றி நீங்கள் இடையில பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த எலெக்ஷன் டைமில் பரப்புரை பண்ணிட்டு இருக்கப்ப இந்த டீலிமிட்டேஷன் மசோதா வந்து தாக்கல் செஞ்சு அது குறித்து சர்ச்சையாச்சு. பரப்புரையை விட்டுட்டு எல்லாருமே வந்து இதை நோக்கி போனதுக்கான காரணம் என்ன? டீலிமிட்டேஷன் அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தை தரக்கூடிய விஷயமா இருந்துச்சா? தமிழ்நாட்டு தொகுதி குறையுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு போச்சு. ராகுல் காந்தி வந்து அந்த இடத்துல மம்தா தரப்பு வந்து நீங்கள் பரப்புரையை விட்டுட்டு வரணும்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி சொன்னனால மம்தாவும் பரப்புரையை விட்டுட்டு வந்து தோற்கடித்தாங்க. ஆக்சுவலாக மம்தா வந்து பெங்கால் நலன் கருதி அவங்க வந்து பரப்புரையை விட்டுட்டு வராண்டான்னு தான் நினச்சாங்க. தமிழ்நாட்டில் இது வந்து மோடிக்கு எதிராக வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஆதரவும் ஸ்டாலினுக்கு கிடைக்கும். இதில் தமிழ்நாட்டுக்கு தொகுதி குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுலையும் ஸ்டாலின் தன்னோட நிலைப்பாட்டில் இதில் உறுதியாக இருக்கிறார். ஸ்டாலினுக்கு இதில் டபுள் லாபம். மம்தாவுக்கு வந்து அந்த இடத்துல தொகுதி விஷயத்தில் மோடிக்கு லாபம், மம்தாவுக்கு நஷ்டம். ஆனால் முஸ்லீம்கள் வந்து மோடிக்கு எதிராக போகலைன்னா தன்னை புறக்கணிச்சிருவாங்கல்ல, மம்தாவும் பயந்து வந்துட்டாங்க. இந்த இடம் தான் முஸ்லீம் கிறிஸ்டின் உணர்வை வந்து ஸ்டாலின் தெளிவாக காட்டி நிரூபிச்சிருக்காரு. ப்ளஸ் தமிழ்நாட்டோட தொகுதி எண்ணிக்கைக்கும் ஸ்டாலின் இதில் ப்ளே பண்ணியிருக்கிறார். இப்போ இதில் திமுக தான் வந்து அன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றுறாங்க, அவங்க அந்த நகலை வந்து எரிக்கிறாங்க. ஆனால் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனால் எந்த ஒரு வேலையும் அவங்க செய்யலையே. காங்கிரஸ் வந்து தெளிவாக ராகுல் காந்தி எல்லாரும் வந்து ஓட்டு போடணுங்கிறத சொன்னதுனால தான் மம்தா ஓட்டு போடாண்டான்னு இருந்த மம்தாவே வந்து ஓட்டு போட்டாங்க அவங்க எம்பிக்களே. சக்ரியா கோஸ் சொன்னாங்க எங்கள் எம்பிக்கள் வர முடியாதுன்னாங்க. வரலைன்னா அது தவறுன்னு ராகுல் சொன்னதுனால தான் வந்து எல்லாரும் தோக்கடிச்சாங்க. இப்போது விஜய் ஒரு பக்கம் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய பரப்புரை முடிச்சுட்டு ஒரு காணொலி வந்து வெளியிடுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 200 தொகுதிகள் இல்லை திமுக ஜெயிக்காதுன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இப்போ உள்ள வேலைகள் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதிமுக இப்போ வேலைகள் நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்து நாங்கள் தான் பிரதமரை முடிவு பண்ணணும்னு சொன்னார். முடிவு பண்ணிட்டாரா என்ன ரம்யா? அது முதல்ல வரக்கூடிய விஜய் வந்து நான் ஜெயிப்பேன்னு சொல்லிக்கிட்டு அவர் தோற்று எல்லா இடமும் டெபாசிட் இழந்து போச்சு. அவரை தூக்கலவா போட்டுற போகிறாங்க விஜயை. எலெக்ஷன் டைமில் எல்லாரும் கேட்குறது தானே. விஜய் நேற்று பேசினார், ஒரு 12 மணி நேரம் கழித்து எடப்பாடி பேசுகிறாரு. ஏன்னா தோப்போன்னு யாருங்க சொல்லுவா? அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்து கேட்குறீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லணும். அது இதே எடப்பாடி தானே சரி நோட்டு ட்ரக்கன் டிஎம்கேன்னு சொல்லிக்கிட்டு பிரதமரை முடிவு பண்ணும், எல்லா எம்பியும் நாங்கள் ஜெயிப்போம்னு அவர் தானே சொன்னார். நாங்கள் சுட்டி காட்டுற ஆள் தானே பிரதமர்னாரு. ஒரு சீட்டு வரலையே. ஸோ இது எல்லாரும் கிளைம் பண்ணுறது தான். அவரும் தமிழ்நாட்டில் தான் இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு இப்போ பாதிப்பு வரப்போகுதுன்னு டீலிமிட்டேஷன் அவர் எதுவுமே சொல்லவே இல்லையே சார். அவர் பாஜக கூட்டணி இருந்தனால பெண்களுக்கான பாதிப்பை பற்றி பேசுகிறாரு. பாஜக அதை சொல்கிறாங்க, இதில் பெண்கள் இடஒதுக்கீட்ட எதிர்கட்சிகள் எதிராக நிற்காங்கிறது அந்த கருத்தை அவர் நினைக்கிறார். உண்மையிலே இப்போ பெண்களுக்கு எதிராக தான் இந்த விஷயம் வந்து பண்ணியிருக்காங்களா? அப்போது பெண்களுக்கு அந்த இடத்த கொடுக்கறதுக்கு எந்த ஆண் அரசியல்வாதியும் தயாரில்லை. அதுதான் உண்மை நிலைமை. இருக்க இடத்த கொடுக்கறதுக்கு ஜாதி அடிப்படையிலனாலும் யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. பெண்களுங்கிற அடிப்படையிலனாலும் அதை ஜெண்டர் பாலின அடிப்படையிலனாலும் யாரும் தயாராக இருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறத யாருங்க எடுத்து கொடுப்பா? பட் அதை எல்லாரும் பேசிக்குவாங்க, அது அப்படி போகும். ஆனால் 2023 வந்து இந்த மசோதா வந்து தாக்கல் பண்ணி நிறைவேற்றியாச்சு பெண்களுக்கான ரிசர்வேஷன். இப்போ இருக்கிற இந்த 543 எம்பிக்கள்லேயே 33% இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ல. அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இவங்க வந்து 33% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது அவசியம் இல்லைன்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் பாஜக வந்து நான் சொன்ன கருத்து தான். இந்த இடம் ஆண்கள் ஜெயித்து தொடர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்த வெக்கேட் பண்ணி கொடுக்க தயாரில்லை. பேசுவாங்க, செயலில் காட்டும்போது இப்படி தான் பண்ணுவாங்க. தன் இருக்க இடத்த யாரும் விட்டு கொடுக்க விரும்ப மாட்டாங்கங்க. விட்டு கொடுப்பேன்னு சொல்லுவாங்களே தவிர எந்திரிச்சு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒன்றிய அரசு பெண்களுக்குன்னு சொல்லி ஆண்களுக்கு ஜாதி ரீதியோ இருக்க இடத்த விட்டு கொடுக்க விரும்ப மாட்டாங்க. இவங்க ஏதாவது சொல்லி தட்டி கழிப்பாங்க. ஓகே சார், இப்போ நாளைக்கு தேர்தல் உங்களுக்கு தான் பதில் சொல்லிட்டேன், விட்டு கொடுக்க மாட்டாங்க யாருன்னு சொல்லிட்டேன் சார். ஸ்டாலின் அவர்கள் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. 2வது முறை திமுக வரலாற்றிலேயே ஆட்சி அமைச்சதில்லை, அந்த வரலாறை வந்து நாங்கள் முறியடிச்சு காட்டுவோம், 2வது முறை திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குது? இதுலேயும் இந்த மாதிரி பிரச்சாரம்லாம் பண்ணுறது கட்டம் சரியில்லை ஸ்டாலினுக்குன்னு. ஸ்டாலின் பெரிய புகழ் பெற்று இருக்கிறாருங்கிற வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியும் உள்ளவங்க தான் சொல்கிறது. ஸ்டாலின் விஜய் தூக்கி பிடிக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்காடெல்லாம் தாண்டி போயிட்டார். புகழ்லையும் பெண்கள் ஆதரவுலையும் மக்கள் ஆதரவுலையும் தாண்டி போயிட்டார். நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா 67 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது.
அது பிறகு 71 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது. திமுக 2வது முறையும் ஆட்சியை அமைச்சிருக்குது. ஸோ திமுக 2வது முறை ஆட்சி அமைக்கலைங்கிற அந்த கருத்து பார்வையற்றோட கருத்தே தவறு. 67 யார் ஆட்சி அமைச்சா? அண்ணா ஆட்சி அமைச்சார். எம்எல்சி தான் முதல்வர் ஆனார். சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற கலைஞர் வந்து 69 முதல்வர் ஆனார். அதுக்கு பிறகு 71 கலைஞர் முதல்வர் ஆனார். அப்போ திமுக 67 ஆட்சி அமைச்சிருக்கு, 71 ஆட்சி அமைச்சிருக்கு. இப்போ ஸ்டாலினுக்கு புகழ் செல்வாக்க குறைச்சி மதிப்பிட முடியாதுன்னு கட்டம் சரியில்லை. இல்ல தொடர்ச்சியா அமைச்சது இல்லைன்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக தானே அமைச்சிருக்கு. 67 பிறகு 71 தொடர்ச்சி தானே. யாரோ 4 பேர் தெரியாம சொல்றானா, அதுக்கு ஏன் ரம்யா வக்காலத்து வாங்குறீங்க? 67 அடுத்து 71 தொடர்ச்சி தானே ரம்யா. ஒரே முதல்வர் சொல்றாங்க சார், ஒரே முதல்வர். இப்போ வந்து அண்ணானா அண்ணாவே மறுபடியும் வரல. அண்ணா கூட ப்ரொஜெக்ட் ஆகலையே. ப்ரொஜெக்ட் ஆகலையே. திமுக தானே இது பண்ணுது. ஒரே முதல்வர்னா அப்போ கலைஞர் வேற, ஸ்டாலின் வேற. கலைஞர் வேற, ஸ்டாலின் வேற. ஸ்டாலின் 3 தடவை வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த பெரிய வெற்றியை வந்து எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ பெறல, கலைஞரோ பெறல. அப்போ ஸ்டாலின் எல்லாத்தோட டாப்பாக தானே திராவிட இயக்க வரலாற்றில் நிற்கிறாரு. ஸ்டாலின் கலைஞர் எங்கே 2 மக்களவைத் தேர்தலில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று மேஜர் பார்ட்னராக வெற்றி பெற்றார். எங்கே வெற்றி பெற்றார் கலைஞர்? 2 மக்களவைத் தொகுதியில் 1ல் 1 தொகுதி தான் தோத்தார் ஸ்டாலின். 2வது மக்களவைத் தொகுதியில் அவ்வளோ தெம்மி கூட்டணியாக ஜெயித்துட்டார். அப்போ அந்த கூட்டணியோட பிரேமலதா விஜயகாந்தை சேர்த்துருக்கிறாரு, பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்த்துருக்கிறாரு. 71 திமுக மாதிரி ஸ்வீப் பண்ணக்கூடிய பொசிஷனில் இருக்கிறாரு. பொறாமையிலையும் வைத்தறிச்சல்லையும் உதயநிதி மேலே உள்ள பொறாமையில் இவர் விஜய் சொல்கிறாரு 2ஆம் முறை திமுக வந்ததில்லைன்னு. எங்க ஸ்டாலினோட எவ்வளோ பெரிய உச்சத்தில், ஸ்டாலின் கலைஞரோட எவ்வளோ பெரிய உச்சத்தில் வந்துட்டாரு. நீங்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய, சொந்தமாக நடக்க முடியாமல் இலவசமாக எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு 2 ஒரு கன்னடரையும் மலையாளியும் தூக்கி பிடிக்கக்கூடிய அவங்கள விட ஸ்டாலின் எவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ச்சியாக பெற்றுட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு எதிராக பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் லாஜிக் இல்லாமல் வன்மத்தில் பேசக்கூடியது. நான் தெளிவாக மனச்சாட்சிப்படி தான் சொல்கிறேன். ஸ்டாலினுக்கு புகழ் பெருசு, கலைஞர் ஸ்டாலினுக்கு வெற்றியில் இணை கிடையாது. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு உண்டு, கலைஞருக்கு எதிர்ப்பு உண்டு, ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. ஸ்டாலினுக்கு எல்லா ஜாதியிலையும் ஆதரவு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்துக்கள் உணர்வையும் ஸ்டாலின் மதித்து போகக்கூடியவர் தான். பிராமணர்கள் உணர்வையும் ஸ்டாலின் மதித்து போகக்கூடியவர் தான். கலைஞர் அப்படி இந்துக்கள் உணர்வை மதிக்க மாட்டார், பிராமணர்கள் உணர்வை மதிக்க மாட்டார். ஸோ அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு பாப்புலாரிட்டியும் செல்வாக்கும் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா 3 வரையும் தாண்டி போய் நிற்குது. அது பொறுக்க முடியாமல் பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் சொல்கிறத பெண்களும், ஸ்டாலினோட அரசியலால் பயன்படக்கூடிய பெண்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை நிலைமை. நீங்கள் லாஜிக்கலாக அரசியல் ரீதியாக ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியாமல் பிற்போக்குத்தனமாக பகுத்தறிவு இல்லாமல் அதுவும் உண்மைக்கு புறம்பா பேசுகிறாங்க. இப்போ டீலிமிட்டேஷனுக்கு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு. இது மிரட்டல்னு நினச்சாலும் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் அந்த வீடியோவில் வந்து அவர் பதிவு செஞ்சு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் வந்து சரியானதல்ல அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க. ஒரு பிரதமர் மோடி அவர்களை இவர் வந்து இப்படி மிரட்டும். அண்ணாமலையை நான் பாராட்டுறேங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமரை எதிர்த்து அரசியல் பண்ணும்போது அதை எதிர்த்து முதலமைச்சருக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு துணிச்சல் என் சகோதரன் அண்ணாமலைக்கு இருக்கிறதுக்கு நான் அண்ணாமலையை பாராட்டுறேன். மற்ற பிஜேபிக்காரங்க அந்த விஷயத்தில் மோடியை டிஃபெண்ட் பண்ணி வரலையே. அப்போ அண்ணாமலை சொல்வது கரெக்டு தானா? அப்போ அந்த மாதிரி தோணியில் அவர் பேசியிருக்க கூடாதா ஸ்டாலின் அவர்கள்? அவர் தெளிவாக விஜய், சீமான் போன்றவங்களுக்கு பதில் சொல்கிறாரு. நான் பாஜக எதிர்ப்பில் தெளிவாக இருக்கிறேன், பாஜக எதிர்ப்பில் நான் வெற்றி பெற்றுட்டு இருக்கேன், நீங்கள் இதை பொறுக்க முடியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மெசேஜை அவர் கொடுக்குறாரு. அந்த மெசேஜை கொடுக்கும்போது மோடியை டிஃபெண்ட் பண்ணி நிற்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமினாலும் சரி, அண்ணாமலைனாலும் சரி, அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அண்ணாமலை மட்டும் அதை அந்த இடத்துல அந்த விமர்சனத்தை பண்ணியிருக்கிறாரு. ஸ்டாலின் அரசியலுக்காக மோடியை எதிர்த்து கிறிஸ்டின், முஸ்லீம் மற்றவர்களை கன்சால்டேட் பண்ணுறதுக்காக அவர் தெளிவாக அந்த கடுமையான வார்த்தையை பேசுகிறாரு. நானும் பதிவு பண்ணுறேன். காரணம், நீங்கள் எதுவுமே இல்லாமல் அவர் ஜெயித்துட்டு இருக்கிறாருங்கிற இதில் சீமானும் விஜயும் வந்து இது பாஜக திமுக ரகசிய உறவுனா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டை கொஞ்சம் கடுமையாக எடுத்து தான் எந்த ஒரு தலைவரும் போவாங்க. அந்த தன்மைக்கு தக்கன அந்த கடுமையான இதை பண்ணுறாரு. அதை அண்ணாமலை கண்டிக்கிறது வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கும். நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.